உங்களை எப்படி இருக்குன்னு கேட்குற கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு பெரிய ஒரு ஆபத்து. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஆபத்து வந்திருக்குது. நம்ம சேனலு எப்போ வேணால் மூடப்படலாம். சேனலில் வீடியோ கூட வராமல் போகலாம். நிறையா நம்ம சேனலில் ஆபத்து வந்திருக்குது. அது எப்படி சொல்கிறது, ஏது சொல்கிறது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது இதுக்கு முன்னாடி லைவ் போட்டு இருந்தால் யாருமே வரல. அதுக்கப்புறம் நான் போய் செட்டிங்ஸில் போய் பார்த்தா அது இதுன்னு என்னமோ சேஞ்ச் பண்ணி விட்டு பண்ணேன். ஆனால் லைவ் நிறைய பேர் வந்தாங்க. யாராவது எதாவது பண்ணுறாங்களா, எதாவது பண்ண முடியுமா, சேனலில் போய் யாராவது லாக் பண்ண முடியுமா, எப்படி என்னது எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு படிப்பறிவு. எத்தனை நாள் கழிச்சு நான் வீடியோ போடலாம், எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி சமையல் வீடியோ எதுவுமே நம்ம சேனலில் போடலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நம்ம வீடியோ போடக்கூடாதுன்னு இருந்தேன். சரி, நம்ம மக்கள்கிட்டே போய் கேட்கலாம். மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் இருக்கிறனால சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியாக உதவுவாங்கன்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன். உங்களால் முடிந்தால் உதவுங்க. இல்லை ஆதரவற்றோர் முதியோர்களுக்கு உங்களுக்கு முடிந்தால் உதவுங்கள். இல்லைன்னா ஏதாவது சாப்பாடு வாங்கி தர்றதுக்கு, ஏதாவது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரலாம். வீடு இல்லாதவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ணலாம். வயசானவங்களுக்குலாம் அரிசி பருப்பு வாங்கி தரலாம். இதெல்லாம் நாங்கள் ஐடியா பண்ணி நாங்களே சாப்பாடு வீட்டிலே செஞ்சு கொண்டு போய் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தேன். உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபா கொடுங்க, 2 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, 200 கொடுங்க, 300 கொடுங்க, 1000 கொடுங்க, 2000 கொடுங்க. உங்களால் முடிஞ்சால் கொடுங்க. 1 ரூபா கொடுங்க. உங்களுக்கு முடியலாம் 1 ரூபா கொடுங்க. 1 ரூபானாலும் 1 ரூபா. 1000 பேர் அனுப்புனீங்கன்னா அந்த 1000 ஆச்சு. அதே 10,000 பேர் அனுப்புனீங்கன்னா 10,000 ஆச்சு. அதனால தான் அந்த வீடியோ போட்டேன். ஆனால் அதுக்கு 1 ரூபா கூட இது வரைக்கும் யாரும் அனுப்பலை. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இதுதான் நான் உங்களை எப்படி இருக்குன்னு கேட்குற கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு பெரிய ஒரு ஆபத்து. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஆபத்து வந்திருக்குது. நம்ம சேனலு எப்போ வேணால் மூடப்படலாம். சேனலில் வீடியோ கூட வராமல் போகலாம். நிறையா நம்ம சேனலில் ஆபத்து வந்திருக்குது. அது எப்படி சொல்கிறது, ஏது சொல்கிறது நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வைத்தியமே பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேனலு இந்த மாதிரி ஆகும் நம்ம நினச்சி கூட பார்க்கல. நான் நினச்சி கூட பார்க்கல. கஷ்டமாக இருக்குது. அது என்னென்னு தான் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு என்ன ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக வரமாட்டேங்குது. ஏன்னு போய் பார்த்தா நம்ம சேனலில் நிறைய பேர் இது பண்ணியிருக்கிறாங்க, லாக் பண்ணி விட்டுறாங்க. அடிக்கடி லாக் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ரீச் ஆக மாட்டேங்குது மக்கள்கிட்ட. ஏன்னு தெரில. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு இருந்தது. ரொம்பவும் மக்கள்கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குது. அது என்ன ஏதுன்னு தெரியல. அதான் நமக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணி நம்ம சேனல் வீடியோ போடுறோம். ஆனால் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. எதனாலன்னு தெரியல. அதனால் தயவுசெய்து நீங்கள் எப்போவும் ஆதரவு கொடுக்குற மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு எப்பவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் போராடிட்டே இருப்போம். வியூஸ் வரலன்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலில் வியூஸ் வரலனாலும் பரவாயில்ல. நான் டெய்லி வீடியோ இனிமேல் போடலான்ட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். இனிமேல் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். திங்கக்கிழமை, புதன்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாள் தான் வீடியோ போடலான்னு ஆரம்பித்தேன். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் மக்கள்கிட்ட அது ரீச் ஆகலையா என்னன்னு தெரில. இல்லை ரெகுலராக நம்ம வீடியோ போடுறதுனால மக்கள் நம்ம சேனலை பார்க்க மாட்டுறாங்களா என்னென்னு தெரியல. அதனால் நீங்களே சொல்லுங்கள், எப்படி போடலாம்? ரெகுலராக போடலாமா, இல்லை ஒரு நாள் டு ஒரு நாள் கேப் விட்டு போடலாமா, இல்லை திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும் போடலாமா? அது 12 மணிக்கு ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம வீடியோன்ட்டு இருக்கிறேன். ஓப்பன்னா நம்ம சேனலில் 12 மணிக்கு வீடியோ லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். டெய்லியுமே 12 மணிக்கு. எப்படி என்ன ஏதுங்கிறது நீங்கள் மக்களிடமே கேட்கலாம், கருத்து கேட்கலாம். எதனால் வியூஸ் வர மாட்டேங்குது, ஏன் நம்ம சேனலை பார்க்க மாட்டேறீங்க? நம்ம இன்றைக்கி கூட லைவ் பண்ணேன். அத்தனை பேர் லைவ் வந்தாங்க. கிட்டத்தட்ட 750 பேர் இன்றைக்கி லைவுக்கு வந்தாங்க. பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி லைவ் போட்டே இருந்தால் யாருமே வரல. அதுக்கப்புறம் நான் போய் செட்டிங்ஸில் போய் பார்த்தா அது இதுன்னு என்னமோ
சேஞ்ச் பண்ணி விட்டு பண்ணேன். ஆனால் லைவ் நிறைய பேர் வந்தாங்க. ஏன் யாராவது எதாவது பண்ணுறாங்களா, எதாவது பண்ண முடியுமா, நம்ம சேனலில் போய் யாராவது லாக் பண்ண முடியுமா, ஏன் எப்படி என்னங்க எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நம்ம அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லை. நல்லா யூடியூப் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நிறைய இருப்பீங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதாவது பண்ண முடியுமா, நம்ம சேனல் வந்து வியூஸ் கொண்டு வரக்கு என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. எப்படி வீடியோ போடுறது, ரெகுலராக வீடியோ போடலாமா, இல்லை நான் சொல்கிற மாதிரி திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள் மட்டும் வீடியோ போடலாமா, என்ன ஏதுங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் என்ன ஆபத்து வருதுன்னு பயமாக இருக்குது. ரொம்ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராங்க்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாலுமே தான். நம்ம சேனல் வர வர வியூஸ் போக மாட்டேங்குது. நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, நம்மளுக்கு எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் பார்த்திங்கன்னா எதுவும் கம்யூனிட்டி கைடுன்னு சொல்லி ஏதோ 90 நாளைக்கு நம்ம சேனலை வந்து தடை பண்ணி வைக்கிறாங்களாமா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டால் எக்கச்சக்க பேர் லைவ் வருவாங்க. லைவ் வரமாட்டேங்கிறாங்க, ஆளுங்க சரியாக வரமாட்டேங்கிறாங்க. நிறையா பேர் வீடியோ போட்டால் பார்க்க மாட்றாங்க. ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, பரவாயில்ல. முதல்ல கூட சரியாக பார்க்கல. 90 நாள் கழிச்சு தான் நம்ம சேனலில் வந்து ரிலீஃப் ஆகுமாமா. இப்போ மானிட்டேஷன் கூட பண்ண முடியாது, 90 நாள் கழிச்சா பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலுக்கு ஏன் இப்படி ஆகுது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நல்லா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து ஏதோ குடும்பத்தை பார்க்கலான்னா அதுக்கு ஒரு வழி ஏதோ யூடியூப்பில் கிடைக்கும்னு பார்த்தா அதுக்கும் முடிய மாட்டேங்குது. ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க, என்ன ஏன் எதனாலும் தெரில. எனக்கு ரொம்ப பைத்தியமாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இது சொல்கிறக்காக இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்றைக்குமே நாங்கள் வந்து மனசு தளர மாட்டோம். என்றைக்குமே யூடியூப் போட்டு நாங்கள் வெளியே போகவே மாட்டோம். என்றைக்குமே நாங்கள் யூடியூப் போடுவோம். யூடியூப் போட்டு நாங்கள் போகிற மாதிரி கிடையாது. ஓகே, அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் ரெடி. எங்கள் சேனலில் என்னென்ன மாதிரி போடலாம், வீடியோ போடலாம், என்ன மாதிரி பண்ணலான்னு மக்களிடமே கேட்கலான்னு தான் இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். தயவுசெய்து நீங்களே சொல்லுங்கள், என்ன மாதிரி பிரச்சனை பேஸ் பண்ணி பண்ணணும், செட்டிங்ஸில் எதாவது பண்ணணுமா, இல்லை ஏன் அதனால் வியூஸ் வர மாட்டேங்குது, எதனால் எதாவது நம்மளை சேனல் லாக் பண்ண முடியுமா, அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடலாம், எல்லாமே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ எதுவுமே நம்ம சேனலில் போடலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நம்ம வீடியோ போடுறது, வீடியோ போடக்கூடாதுன்னு இருந்தேன். சரி, நம்ம மக்கள்கிட்டே போய் கேட்கலாம். மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கிறோம், நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் இருக்கிறனால சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உதவுவாங்கன்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து நம்ம சேனலுக்கு தயவுசெய்து நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இதனால் நம்ம சேனலுக்கு வியூஸ் வரமாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பன்றிக்கறி வீடியோ போட்டிருந்தேன். பன்றிக்கறி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்துருந்தீங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 4000 வரைக்கும் பார்த்துருந்தாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஆட்டுக்கறி 400 ரூபாயான்னு போட்டிருந்தேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஆனால் மற்ற இதுக்கெலாம் சரியாக வியூஸ் வரமாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு இந்த இந்த போன மாதம் நினைக்கிறேன், போன மாதம் ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வியூஸ் கம்மியாகிட்டே வருது. ரொம்ப ஸ்லோவாகிட்டு வருது. ஒரு 10 வீடியோ என்னமோ வியூஸ் அதிகமாக பார்க்க முடியல. நண்டு ரசமெல்லாம் அப்படி பார்ப்பாங்க, நண்டு வீடியோலாம் அப்படி பார்ப்பாங்க, நண்டு ரசம்னு சொன்னாவே அப்படி பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்துக்கு, உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு இதுதான். அதுவே பார்க்க மாட்றாங்க, என்னன்னு தெரில, ஏன்னு தெரில. அப்புறம் நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தொழில் வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் தொழில் வீடியோ வந்து நான் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, 460 70 பார்த்துருந்தீங்க. நம்ம ஸ்கிராப் என்னென்ன தொழில் பண்ணுறோம், என்ன பொருள் எடுக்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தேன். அது நிறையா பேர் பார்த்துருந்தீங்க, பரவாயில்ல. ஆனால் மற்ற வீடியோ ஏன் பார்க்க மாட்றீங்க, எதனால் அதுக்கு தெரியல, என்னால் எனக்கு புரியல. அப்போது தொழில் வீடியோ போட்டால் தான் பார்ப்பீங்களா, மற்றதெல்லாம் போட்டால் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி சமையல் மட்டும் போடக்கூடாது நம்ம சேனலில், சமையலும் போடணும். சமையல் போட்டால் ஏதோ ஒரு நாள் சமையல் போடுறோம். ரெண்டாவது வெளியே போய் எங்கே வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்ம வீட்டில் ஷார்ட்ஸ் ஃபிலிம் மாதிரி எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். நம்மளே ஓன் கண்டென்ட் யோசித்து நம்மளே வீட்டில் இருக்கிற ஃபேமிலியே எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் வித்தியாசமாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். சும்மா ஒன்றுமே போடக்கூடாது, எல்லாமே சேர்த்து பண்ணலான்ட்டு இருக்கிறேன்.
அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். மேக்ஸிமம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் நாங்கள் வளரணும்னா தயவுசெய்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் லைவ் வந்து எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் பண்ண மாட்டேறீங்கன்னு தெரியல. அப்புறம் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உங்களால் முடிந்தால் உதவுன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்துருக்குறீங்க 40 பேர் பார்க்குறீங்க. போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 5 நாள் போட்டிருப்பேன். 5 நாளுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் அந்த வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்தால் உதவுன்னு நான் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு உங்களால் முடிந்தால் உதவுங்க, இல்லை ஆதரவற்றோர் முதியோர்களுக்கு உங்களுக்கு முடிந்தால் உதவுங்கள். இல்லைன்னா ஏதாவது சாப்பாடு வாங்கி தர்றதுக்கு, ஏதாவது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரலாம். வீடு இல்லாதவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ணலாம். வயசானவங்களுக்கெல்லாம் அரிசி பருப்பு வாங்கி தரலாம். இதெல்லாம் நாங்கள் ஐடியா பண்ணி நாங்களே சாப்பாடு வீட்டிலே செஞ்சு கொண்டு போய் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தேன். உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபா கொடுங்க, 2 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, 200 கொடுங்க, 300 கொடுங்க, 1000 கொடுங்க, 2000 கொடுங்க. உங்களால் முடிஞ்சால் கொடுங்க. 1 ரூபா கொடுங்க. உங்களுக்கு முடியலாம் 1 ரூபா கொடுங்க போதும். இந்த 1 ரூபானாலும் 1 ரூபா. ஒரு 1000 பேர் அனுப்புனீங்கன்னா அந்த 1000 ஆச்சு. அதே 10,000 பேர் அனுப்புனீங்கன்னா 10,000 ஆச்சு. அதனால தான் அந்த வீடியோ போட்டேன். ஆனால் அதுக்கு 1 ரூபா கூட இது வரைக்கும் யாரும் அனுப்பலை. நம்ப மாட்டீங்க. அந்த சேனலுக்கு சரி அந்த வீடியோவுக்கு ஒருத்தர் கூட நீங்கள் 1 ரூபா வரைக்கும் 1 ரூபா கூட நீங்கள் இன்னி வரைக்கும் அனுப்பலை. யாருமே அனுப்பலை. ஆனால் நம்ம சேனல் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப விரும்பி ரெகுலராக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வரவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் தான் அனுப்பிச்சிருக்காரு, மற்றவங்க யாருமே அனுப்பலை. இது வந்து தயவுசெய்து நீங்கள் அனுப்பணும். உங்களால் அப்படி நீங்கள் வந்து இதை அனுப்பணும் கட்டாயம் கிடையாது. ஏன் சொல்கிறது கடமை, நான் சொல்லிக்கிறேன். ஆனால் நீங்கள் அனுப்பணும் கட்டாயமே கிடையாது. உங்களால் முடிஞ்ச 1 ரூபா அனுப்புங்க. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா 1 ரூபா கூட அனுப்பலைன்னு தான் சொல்கிறேன். அதுதான் சொல்ல வரேன். ஆனால் முடிஞ்சால் அந்த சேனலை பார்த்து கண்டிப்பாக முடிஞ்சால் ஒரு ரூபா தான் அனுப்புங்க. இல்லை 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா இதெல்லாம் ஏதோ நீங்கள் ஒரு நாள் டீ குடிக்கிற காசு கூட அனுப்பலாம். இல்லை ஏதோ அனாவசியம் செலவு பண்ணுறது ஒரு 10 ரூபா மிச்சம் பண்ணி அனுப்பலாம். இல்லை ஏதோ ஒரு வழியில் அனுப்பலாம். நீங்கள் வந்து கோயிலுக்கே போகிறீங்க, கோயிலில் போய் ஒரு 10 ரூபா காணிக்க போடுறீங்களா, 100 ரூபா போடுறீங்களா, அது வந்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுவோம். அது வந்து சும்மா கிடையாது. ஒரு புது நோட்டு வாங்கி அதில் வந்து எழுதி வச்சிருன்னு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தர் பேர் எழுதி வச்சு அப்பப்போ வாரம் உங்களுக்கு காமிச்சிருவேன். இன்றைக்கி இந்த வாரம் இவ்வளோ பேர் அனுப்புனீங்க அப்படி சொல்லி உங்கள் பேர் சொல்லி தான் நான் வந்து மற்றவங்களுக்கு அந்த காசை வந்து பண்ணுவேன். அதுவும் எத்தனை செலவு பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு அதுவும் எழுதி வச்சு தான் உங்களுக்கு காமிச்சிருவேன். வாரம் இந்த மாதிரி செலவு பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், இந்தாங்கன்னு சொல்லி காமிச்சிருவேன். இதில் வந்து நான் வந்து உதவி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நான் வந்து எங்கள் சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். போய் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என்னால் முடிஞ்சால் என்னாலே ஒரு 1000 2000 போட்டு நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா என்னோடய காசும் போய் போடணும். நான் மட்டும் போடாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சொல்லி போட்டு நான் போடல என்ன பண்ணுறது. என்னால் முடிஞ்சால் ஒரு 1000மோ 500மோ இல்லை ஒரு 10,000மோ மாதம் யூடியூப்பில் வருமானம் வந்துச்சுன்னா அந்த காசில் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சா அதே எனக்கு மாதம் 20,000 30,000 இந்த மாதிரி ஆச்சுன்னா அது கொண்டு போய் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம். இல்லை ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். முடிஞ்சால் நீங்களும் ஆசைப்படுங்க. உங்களால் முடியும். 1 ரூபாய் கொடுத்தா கூட போதும், இல்லை 100 ரூபா கொடுத்தா கூட போதும், இல்லை 1000 ரூபா கொடுத்தாலும் போதும். உங்களோட இஷ்டம். இது கட்டாயம் கிடையாது. சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலுக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அதை வந்து தெரிஞ்சவங்களாக இருந்தால் நிறைய பேர் இருந்தீங்கன்னா யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லுங்கள். அதாட்டிக்கு ஒரு வீடியோ ஆபத்து வருந்தால் என்ன பண்ணுறது, வரல இது வரைக்கும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து வியூஸ் கம்மியாகிட்டு தான் வருது. ஏதோ பண்ணிட்டாங்களா என்ன, அதுதான் எனக்கு ஆபத்து. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பாருங்கள். சொல்லி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லுங்கள். சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் மற்றும் டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நம்ம சேனலுக்கு ஆபத்து வராது நீங்கள் இருக்கும் வரை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.